ஹலோ ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல 9th மேக்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கோணவியல்ங்கிற பாடத்துல பயிற்சி 6.1ல செகண்ட் சம் தான் பார்க்க போறோம். அதுல பாருங்க, ஒரு படம் கொடுத்துட்டாங்க. இந்த படத்துல நம்ம சைன் பி, சீக்கன் பி, காட் பி, காஸ் பி, டான் சி, கொசிக்கன் சி இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அதாவது பிங்கிற கோணத்தை பொறுத்து இந்த 3 முக்கோணவியல் விகிதங்களும், சிங்கிற கோணத்தை பொறுத்து இந்த 3 முக்கோணவியல் விகிதங்களும் கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுக்கப்பட்ட படத்துல நமக்கு எல்லா அளவுகளும் இருக்குதான்னு பாருங்களேன். இப்ப நீங்க பியை பொறுத்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிங்கிறது இந்த இடத்துல இருக்கு. இது நீங்க பெர்பெண்டிகுலரா டிரா பண்ணிக்கிறதுனால இது ஒரு செங்கோண முக்கோணம், இது ஒரு செங்கோண முக்கோணம். ஸோ இதுல நீங்க பியை பொறுத்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பியோட எதிர்பக்கம் என்ன அப்படின்னா ஏடி, பியோட அடுத்துள்ள பக்கம் என்னன்னா பிடி, இந்த செங்கோண முக்கோணத்தினுடைய கர்ணம் என்னன்னா ஏபி. ஸோ இந்த செங்கோண முக்கோணத்துல 3 அளவுகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு பாருங்க. ஏபி ஏசி கர்ணம் தெரிஞ்சிருக்கு, பியை பொறுத்து அடுத்துள்ள பக்கம் தெரிஞ்சிருக்கு, ஆனா பியை பொறுத்து எதிர்பக்கம் நம்மளுக்கு தெரியல. ஸோ நம்ம ஏடி கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் செங்கோண முக்கோணத்தை பாருங்க. ஏசிடிங்கிற செங்கோண முக்கோணத்துல நம்மளுக்கு அடுத்துள்ள பக்கம் நம்ம சியை பொறுத்து கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சியோட அடுத்துள்ள பக்கம் 16, ஆனா சியோட எதிர்பக்கம் ஏடி. நம்ம இந்த முக்கோணத்தை கண்டுபிடிக்கும் போது இதுக்கும் அது பொதுவான பக்கம் தான் இல்லையா? ஸோ ஏடி கிடைச்சிருக்கும். ஸோ இது 2 தெரிஞ்சிருக்கு, ஆனா 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஏசிங்கிற கர்ணம் தெரியல. இப்போ நீங்க என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த செங்கோண முக்கோணத்துக்கு ஏடிங்கிற பக்கமும் இந்த செங்கோண முக்கோணத்துக்கு ஏசிங்கிற பக்கமும் கண்டுபிடிக்கணும். அதை எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி கண்டுபிடிக்கணும். பித்தாகரஸ் தேற்றம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு செங்கோண முக்கோணத்துல கர்ணத்தின் வர்க்கம் 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறத கர்ணம், அந்த கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமமா இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி, இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இதுல ஏடி கண்டுபிடிக்க போறோம். ஸோ எப்படின்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் செங்கோண முக்கோணம் ஏபிடி எடுத்துக்கலாம். செங்கோண முக்கோணம் ஏபிடியில பாத்தீங்க அப்படின்னா இதுல எது கர்ணம்? ஏபி தான் கர்ணம். அப்போ ஏபியோட ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா மீதி 2 பக்கங்கள் என்னென்ன? ஏடி 1 பிடி 1 இதோட வர்க்கத்துக்கு சமமா இருக்கும். அதாவது ஏடி ஸ்கொயர் பிளஸ் பிடி ஸ்கொயருக்கு சமமா இருக்கும். இப்ப நம்மளுக்கு என்ன தேவை? ஏடி தான் தேவை. ஸோ ஏடி ஸ்கொயரை மட்டும் இங்க வச்சுட்டு இது லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா பிளஸ் பிடி ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது மைனஸ் பிடி ஸ்கொயர் வரும். அப்போ ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? ஏபி ஸ்கொயர் மைனஸ் பிடி ஸ்கொயர்னு கிடைக்கும். இந்த பிளஸ் பிடி ஸ்கொயர் சேரும்போது மைனஸ் பிடி ஸ்கொயர். இப்ப திரும்ப நம்மளுக்கு ஏடி மட்டும்தான் வேணும் அப்படின்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் மைனஸ் பிடி ஸ்கொயர். ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஏபியோட அளவு எவ்வளோன்னு பாருங்க. ஏபியோட அளவு 13. ஸோ 13 ஸ்கொயர் மைனஸ் பிடியோட அளவு எவ்வளோ? 5 ஸ்கொயர். ஸோ ஈக்குவல் டு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 13ஓட ஸ்கொயர் எவ்வளோ? 169. 5ஓட ஸ்கொயர் 25. 2 கழிச்சிங்க அப்படின்னா 144. இப்போ 144 வர்க்க மூலம் என்ன அப்படின்னா 12. ஸோ ஏடியோட அளவு எவ்வளோன்னா 12 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒரு சைடு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த செங்கோண முக்கோணத்துல நம்மளுக்கு என்ன மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏசி மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ இது 2 ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இது மட்டும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோம்னா நமக்கு எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ செங்கோண முக்கோணம் ஏடிசி எடுத்துக்கலாம். செங்கோண முக்கோணம் ஏடிசியில அதே மாதிரி பித்தாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா, பித்தாகரஸ் தேற்றம்ங்கிறது என்ன சொன்ன? கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இதுல எது கர்ணம்? ஏசி தான் கர்ணம். மீதி இரு பக்கங்கள் என்னென்ன? ஏடி சிடி. ஸோ என்ன எழுதிக்கலாம்? ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் பிளஸ் சிடி ஸ்கொயர். நமக்கு ஏசி தான் வேணும். ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏடியோட அளவு இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் 12ன்னு, சிடியோட அளவு 16ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா 12 ஸ்கொயர் பிளஸ் 16 ஸ்கொயர். 12ஓட ஸ்கொயர் எவ்வளோனா 144. 16ஓட ஸ்கொயர் எவ்வளோனா 256. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 400 வரும். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 400னா ஏசி ஈக்குவல் டு ரூட் 400. ரூட் 400ஓட மதிப்பு என்ன? 20. சரிங்களா? ஸோ இந்த ஏசியோட அளவு எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சுன்னா 20ன்னு தெரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். இப்ப நம்மளுக்கு என்னென்ன முக்கோணவியல் விகிதங்கள் கேட்டிருக்காங்களோ அந்த முக்கோணவியல் விகிதங்களை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? சைன் பி கேட்டிருக்காங்க. சைன் பி அப்படின்னா ஃபார்முலா என்ன? எதிர்பக்கம் அந்த செங்கோண முக்கோணத்துல பார்க்கணும். பிங்கிற கோணம் வரக்கூடிய செங்கோண முக்கோணம் எது? ஏடிபி. இந்த செங்கோண முக்கோணத்துல எதிர்பக்கம் பை கர்ணம். ஸோ எது எதிர்பக்கம்? இந்த முக்கோணத்தை பொறுத்தவரையில் இந்த கோணத்தை வச்சு தானே கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதோட எதிர்பக்கம் என்ன அப்படின்னா ஏடி. இதோட கர்ணம் என்னன்னா ஏபி. ஸோ சைன் பியோட ஃபார்முலா என்ன?
ஏடி பை ஏபி. சரிங்களா, படத்திலேயே குறிச்சு வச்சிருக்கிறோம் பாருங்க. ஏடியோட அளவு 12, ஏபியோட அளவு 13. இதோட ஆன்சர் என்ன? 12/13. அதே மாதிரி செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? சீக்கண்ட் பி கேட்டிருக்காங்க. சீக்கண்ட் பிக்கு என்ன ஃபார்முலா? சீக்கண்ட் அப்படிங்கிறது காஸ்னுடைய தலைகீழ் இல்லையா? காஸ்னுடைய ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோ? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். சீக்கண்ட் அப்படின்னா கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம். எந்த முக்கோணத்துல? இதே செங்கோண முக்கோணத்துல கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம் தான் இதோட ஃபார்முலா. இதனுடைய கர்ணம் என்ன? கர்ணம்ங்கிறது ஏசி. அடுத்துள்ள பக்கம் பிஏ பொறுத்து தானே கண்டுபிடிக்கிறோம். பிஏ பொறுத்து அடுத்துள்ள பக்கம் என்னன்னா பிடி. கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம்னா ஏபி பை பிடின்னு வரும். ஃபார்முலா என்ன? ஏபி பை பிடி. அப்ப ஏபி எவ்வளோ? 13, பிடி எவ்வளோ? 5. 13/5 தான் இதோட ஆன்சர். அடுத்து தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? காட் பி கேட்டிருக்காங்க. காட்டுங்கிறது எதோட ரெசிப்ரோக்கல்? tan உடைய ரெசிப்ரோக்கல். tan உடைய ஃபார்முலாவை தலைகீழ எழுதணும்னா காட்டோட ஃபார்முலா கிடைக்கும். tan உடைய ஃபார்முலா என்ன? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். காட்டோட ஃபார்முலா அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம். அடுத்துள்ள பக்கம் எதுன்னு பாருங்க. இந்த செங்கோண முக்கோணத்துக்கு அடுத்துள்ள பக்கம் பிடி, எதிர்பக்கம் ஏடி. ஃபார்முலா என்ன? பிடி பை ஏடி. பிடி பை ஏடி. பிடி எவ்வளோ? 5, ஏடி எவ்வளோ? 12. ஃபர்ஸ்ட் செங்கோண முக்கோணத்துக்கு 3 முக்கோணவியல் விகிதங்கள் கேட்டிருந்தாங்க. அந்த 3 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது சியை பொறுத்து 3 முக்கோணவியல் விகிதங்கள் கேட்டிருக்காங்க. சியை பொறுத்து வரக்கூடிய முக்கோணம் அப்படின்னா இந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கணும். இதுலதான் சி இருக்கு. இந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கிறோம். இந்த செங்கோண முக்கோணத்துல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா காஸ் சி கண்டுபிடிக்கணும். காஸ் சி அப்படின்னா ஃபார்முலா என்ன? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். இந்த செங்கோண முக்கோணத்துல சியை பொறுத்து எது அடுத்துள்ள பக்கம், எது கர்ணம் பாருங்க. 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதா கர்ணம், சி அடுத்து இருக்கிறதா அடுத்துள்ள பக்கம். என்ன வரும்? சிடி பை ஏசி. காசிக்கு என்ன வரும்? சிடி பை ஏசின்னு வரும். இப்ப சிடியோட அளவு எவ்வளவுன்னு பாருங்க. சிடியோட அளவு 16 பை ஏசியோட அளவு 20. என்னன்னு வரும்? 16/20. இதை கேன்சல் பண்ண முடியுங்கிறதுனால கேன்சல் பண்ணிக்கலாம். ரெண்டுமே 4 டேபிள்ல வரும் இல்லையா? 4 4s are 16, 5 4s are 20. ரெண்டையும் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 4/5 தான் இதோட ஆன்சர். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? tan c கேட்டிருக்காங்க. tan c க்கு என்ன ஃபார்முலா வரும்? tanக்கு என்ன ஃபார்முலா? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இதுல எது எதிர்பக்கம் பாருங்க. எதிர்பக்கம் ஏடி, அடுத்துள்ள பக்கம் என்ன? சிடி. ஏடி பை சிடி. ஏடி பை சிடி. ஏடியோட அளவு எவ்வளவுன்னு பாருங்க. ஏடியோட அளவு 12, சிடியோட அளவு 16. என்னன்னு வரும்? 12/16. ரெண்டையும் 4ஆலேயே அடிச்சீங்க அப்படின்னா எத்தனை நாள்? 12. 3 நாள் 12, 4 நாள் 16. இதோட விடை என்னன்னா 3/4. கடைசியா என்ன கேட்டுக்கிறாங்கன்னா கொசிக்கன்சி கேட்டிருக்கிறாங்க. கொசிக்கன்சி அப்படிங்கிறது எதோட கொசிக்கன்ட் அப்படின்னாலே சைனுடைய தலைகீழ். சைனுடைய ஃபார்முலாவை தலைகீழ எழுதுனீங்கன்னா கொசிக்கனுடைய ஃபார்முலா கிடைக்கும். சைனுடைய ஃபார்முலா என்ன? எதிர்பக்கம் பை கர்ணம். அப்ப இதுக்கு என்ன வரும்? கர்ணம் பை எதிர்பக்கம் வரும். இந்த செங்கோண முக்கோணத்துல எது கர்ணம் பாருங்க. ஏசி கர்ணம், எது எதிர்பக்கம்? ஏடி. ஏசி பை ஏடி தான் இதோட ஃபார்முலா. ஏசி பை ஏடி. ஏசி எவ்வளோ? 20, ஏடி எவ்வளோனா 12. ரெண்டையும் 4ஆல் அடிச்சீங்கன்னா 5 20, 3 4 12. இதோட விடை என்ன அப்படின்னா 5/3. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.